ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்களது அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் எல்லாரையும் ஸ்தோத்திரம் உங்கள் சமாதானத்தின் நேரம் தர்மையான ஸ்தோத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை ஆண்டவர் காணுவதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவரும் வல்லவருமாய் போதுமானவருமாய் இருந்து அழகாய் கடந்த மாதங்கள் எல்லா நாட்களும் தேவன் நம்ம அழகாய் நடத்தி வருகிறார். அவருக்கு எல்லா கனமும் மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிற தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளுக்காக கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்படி அன்போடு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் என்னுடைய தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வேற எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போய் கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் எங்களோடு நீங்கள் ஆராதிக்க வரலாம். ஆண்டவர் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெப சிந்தியோடு கொஞ்ச நேரம் கர்த்தரை வார்த்தையை கவனிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால வரும். காரிய சித்தியோ கர்த்தரால வரும். காரியங்கள் அவரால நடைபெறும் என்று ஸ்தோத்திர ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளில் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால வரும். ஜெயம் கர்த்தரால வரும். ஆண்டவருக்கு மகிமை. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, பல காரியத்தை ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பல விதமான விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான விருப்பங்கள் உண்டு, பிள்ளைகள் எதிர்காலத்துக்கான விருப்பங்கள் உண்டு, பிள்ளைகள் படிப்புக்கான விருப்பங்கள் உண்டு, நம்முடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட ஊழியங்கள் மகிமையாக இருக்க விருப்பங்கள் உண்டு. ஆனால் ஆண்டு சொல்றாரு, நம்முடைய முயற்சினால் அல்ல ஸ்தோத்திரம், கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம் 4ஆம் புஸ்தகத்தில் அழகா சொல்றார், அவரே காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற நல்ல ஒரு மகிமையுள்ள ஆண்டவராய் நாம் ஆராதிக்கிற நல்ல தகப்பன் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால வரும். ஆண்டவரால அது வருகிறதா இருக்கிறது. நம்ம முயற்சி பல நேரங்களில் பல முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். ஸ்தோத்திரம். பல முயற்சிகளை நம்ம காரியங்களுக்காக நாம் எடுக்கிறோம். நல்லது எடுக்கணும். ஸ்தோத்திரம். வேதம் அழகாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். முயற்சி செய்யும் பொழுது உலகத்தான் இப்படி சொல்லி முயற்சி திருவினையாக்கும். முயற்சி கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நம்ம முயற்சி எடுத்தாகணும். முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் நல்லவர். ஆனால் அதோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பைபிள் அழகா சொல்லுது பாருங்க, காரிய சித்தியோ கர்த்தரால வரும். நான் இப்படி சொல்லுகிறேன், முதல்ல சொன்ன வார்த்தை சொல்லுகிறேன், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை பார்க்கிற அமேன் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், ஸ்தோத்திரம், திருமண வயசு உள்ளவங்க, திருமணம் முடிந்தவங்க, வயது முதிர்ந்தவர்கள், நீங்க யார் பார்த்தாலும் நிச்சயமா காரிய சித்திய காரியத்தை நமக்கு ஜெயமாய் முடிச்சு கொடுப்பார். தானியேல் புஸ்தகத்தில் வேதம் அழகாக சொல்கிறது அல்லவா, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஸ்தோத்திரம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என் கூட இருப்பார்னா, நான் அவர் பிள்ளையா இருப்பேன்னு சொன்னா என் காரியத்தை எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். சில வசனத்தை தர்மையான மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு சுட்டி காட்டும்படி விருப்பப்படுகிறேன். பாருங்க. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 31வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சிற்றி பெற்றான். கர்த்தர் எசேக்கியா ராஜாவின் காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா பெற்ற நன்மைகள் ஏராள நன்மைகள். நீங்க வேதத்தில் அழகா நீங்க பார்க்கலாம்.
ஸ்தோத்திரம். ராஜாக்கள்ல சில ராஜாக்கள் மகிமையாய் வாழ்ந்து மகிமையாய் மரித்தார்கள். சில ராஜாக்கள் பொல்லாத காரியங்களை செய்து பொல்லாதமா ஸ்தோத்திரம் மரணம் அகோரமான மரணமாகவும் இருந்திருக்கிறது. ஆனா ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி ராஜாக்கள் அரசாட்சி செய்து ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருந்ததுனால அவங்க செல்ல எல்லாவற்றையுமே கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இங்க பாருங்க, இவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வாய்க்க பண்ணதுக்கு அங்க ஸ்தோத்திரம் அங்க சில காரியம் சொல்லியிருக்கிறார். தன் தேவனுடைய ஆலய வேலையிலும் முதலாவது தன் தேவனுடைய ஆலயத்தினுடைய வேலைகள், ஸ்தோத்திரம். ஆலயத்தில் என்னெல்லாம் வேலை இருக்கிறதோ அந்த வேலைகள் தன் முழு இருதயத்தோடு அவர் நிறைவேற்றினாராம். பொதுவா நம்முடைய வாழ்க்கையில நான் பொதுவா சொல்லுகிறேன், தாவீது இப்படி சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. அருமையான பிள்ளைகளே, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம், தப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் இந்த பூமியில நம்ம எல்லாருக்கும் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலய ஐக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். சபை கூடி வருதல் என்று ஒன்று இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தில் ஐக்கியம் வைக்கலன்னு சொன்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுதே உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில உங்களை மெம்பராய் ஐக்கியமாய் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆராதனையில் நீங்க அட்டன் பண்ணுங்க. உண்மையாய் கர்த்தரை ஆராதிங்க. அங்க சின்ன சின்ன ஊழியங்கள்ல பங்கு பெறுங்கள். கர்த்தரை பிள்ளைகளே, ஆலயத்தில் ஒரு மெம்பராய் நீங்க மாறுங்க. நிச்சயமாய் முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிங்க. ஏன்னா ஸ்தோத்திரம், ஆலயம் மிக முக்கியமான ஒன்று. ஆலயத்தை ஏற்படுத்தினவர் ஆண்டவர் தான். ஸ்தோத்திரம். தெரியுமா உங்களுக்கு? ஆலயத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஒருவேளை ஒரு கட்டிடம் நான் சொன்னாலும் அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆலயம் என்பது தேவ ஜனங்கள் கூடி தேவனை தொழுது கொள்ளுகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அல்லவா? அந்த இடம் தான் ஆலயம். தேவ ஜனங்கள் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். அந்த இடத்துல ஸ்தோத்திரம் 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே கூடினாலும் அங்கே இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. பாருங்க, சில காரியத்தை ஆலயத்தை குறித்து ஸ்தோத்திரம் சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் பாருங்களேன். ஸ்தோத்திரம். சபை என்பதை குறித்து, ஆலயம் என்பதை குறித்து வேதம் தேவ பிரசன்ன நிறைந்த இடம். தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறோம்ல, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? தேவ பிரசன்ன நிறைந்த இடம். ஆண்டவர் நல்லவர். 2வது பாருங்க, அது ஆண்டவரின் ஆலயம். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் இருப்பதற்கும் ஆலயத்தில் போய் உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அது ஆண்டவருடைய ஆலயம் என்று ஒருவேளை எந்த ஸ்தோத்திரம் நிறைய பேரில் நம்ம ஆலயத்தின் ஆராதனை நடத்துகிறோம். ஸ்தோத்திரம். எங்கள் சபையின் பேர் ஏஜி ஆலயம் என்று சொல்லுகிறோம். சில சபைகளுக்கு அவங்க பேர் போட்டிருக்காங்க. ஆனால் அது எல்லாம் ஒவ்வொரு பேரில் இருந்தாலும் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருடைய ஆலயம். ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயம் என்பது பரிசுத்தமான ஒன்று. ஆலயம் என்பது தேவன் தங்கி தாபரிக்கிற இடம். அவர் பிரசன்னம், அவன் தங்கி தாபரிக்கிற இடம். பிள்ளைகளே, ஆலயம் என்பது ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிற இடம். அதான் சாலமோன் ஜெபிக்கிறார் அல்லவா, ஆண்டவரே, ஜனங்கள் பாவம் செய்து உங்க முகத்தை நோக்கி பார்த்தா அவங்க பாவத்தை நீங்க மன்னிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆலயம் என்பது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற இடம், மறந்துடாதீங்க. ஆலயம் என்பது நம்முடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிற இடம். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ஆலயம் என்பது அவருடைய கண்கள் ஆலயத்தில் திறந்திருக்கிறது என்று 4ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற ஜனங்களை பார்க்கிறார். என்னை பார்க்கிற இடம். ஸ்தோத்திரம். ஆலயம் என்பது என் அழுகையை மாற்றுகிற இடம். அன்னாள் அழுதாங்கள் அல்லவா? ஸ்தோத்திரம். அண்ணா அழுதாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கொடுக்க மாட்டீங்களா? கர்த்தர் அழுகையை மாற்றுகிற இடம் தேவனுடைய ஆலயம். மறந்துடாதீங்க, தேவனுடைய ஆலயம் என்னை பயன்படுத்துகிற இடம். என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? நீங்க ஆலயத்தில் ஒழுங்கா போவீங்கன்னா ஆலயத்திலே கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆலயத்தில் ஆசீர்வாதமாய் பாடல் குழுல பிள்ளைகளை இசை வாசிக்கிறதுல கேர்சல் சண்டே ஸ்கூல் ஊழியங்கள்ல வாலிபர் ஐக்கியத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உருவாக்குவார். ஆதி காலத்தில் நடந்த ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சென்னையில் இருந்தேன்.
அந்த நாட்களில் அழகான ஃபுல் ஹாஸ்பல் திருச்சபையில் அருமையான பாஸ்டர் காலே பெண்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் கரத்தில் இருந்தேன். ஸ்தோத்திரம். அங்கே தான் நான் திருப்பிரசங்கம்லாம் பழகினேன். ஸ்தோத்திரம். அமைந்த கரை என்கிற ஸ்தோத்திரம் அந்த திருச்சபையில் தான் நான் அந்த ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதித்தேன். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. அந்த ஊழியக்காரன் அழகாயினை உருவாக்கினாங்க. தெருப்பிரசங்கம் பண்ண விட்டு ஸ்தோத்திரம் உற்சாகம் அவங்க பேசுவாங்க, நான் எடுத்து சொல்லுவேன். விசுவாசிகள் பேசுவாங்க, எடுத்து சொல்லுவேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு காரியமாக கற்றுக் கொடுத்து உருவாகி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சூழ்நிமித்தமாய் நான் மீண்டும் என் சொந்த ஊருக்கு வர நேரிட்டாலும் கர்த்தர் ஊழிய அழைப்பை முழு நேர ஊழிய அழைத்து என்னை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். காரணம், என்னை அந்த ஆலயம் என்னை உருவாக்கினது. ஆண்டவருக்கு மகிமை. அதுவால் நான் வளர்ந்த என்னுடைய மட்டக்கடை திருச்சபை பாஸ்டர் கே.சி. ஆண்ட்ரூஸ் அவர்கள் பல காரியத்தில் எங்களை உருவாக்கினார்கள். சிறுவர்கள் மத்தியில் எங்களை உருவாக்கினார்கள். ஸ்தோத்திர வாலிபர்கள் மத்தியில் உருவாக்கினாங்க. VBS எடுக்க உருவாக்கினாங்க. பல காரியத்தில் எங்களை உருவாக்கினாங்க. அருமையான கர்த்தர் பிள்ளைகள், ஆலயம் என்பது ஸ்தோத்திர ஊழியத்தில் மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலையும் நம்மை உருவாக்குகிற ஒரு நல்ல ஒரு மகிமையான இடம். மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் உங்கள் போதகர்கள் உங்கள் கடினமாக சில காரியத்தை சொல்லலாம், சில காரியங்களை சுட்டி காட்டலாம். கடினமாக பேசுகிறாங்களே, இப்படிலாம் இருக்க வருத்தப்பட கர்த்தனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆலயம் என்பது எனக்கு அற்புதம் ஆண்டவர் செய்கிற இடம். ஆலயம் என்பது பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஸ்தோத்திரம். நிறைய காரியத்தை சொன்னேன். அன்பு பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா சித்தி பெற்றதுக்கு ஒரு பெரிய காரியம், அவன் ஆலயத்தினுடைய வேலைகளுக்கு தன் முழு இருதயத்தையும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா முழு இருதயத்தோடு ஆலயத்தின் வேலைகளை செய்தார். கர்த்தர் ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க போதகருக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்ல கர்த்தர் ஆலயத்தில் ஆராதிங்க. ஆலயத்தில் தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் தேவனாய் கர்த்தருடைய கரம் ஆலயத்தில் உள்ள தொடும் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். சபை குடிவரலை விட்டுறாதீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இரண்டாவது சொல்றாரு பாருங்க, அவன் தேவனை தேடும்படிக்கு. ஸ்தோத்திரம். இரண்டாவது தேவனை தேடினாராம். அவர் சித்தி பெற்றதற்கு, அவர் காரியம் ஜெயமாய் இருந்ததுக்கு ஒன்று ஆலயத்தை குறித்த ஒரு நல்ல எண்ணம். ஸ்தோத்திரம். ஆலயத்தில் முழு இதயத்தோடு வேலை செய்தார். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது தேவனை தேடினார். வேதம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் அவனை மறு உத்தரவு கொடுப்பேன். பாஸ்டே ஜோம் பண்ணுங்க, அவங்க ஜோம் பண்ணுவாங்க. நீங்க ஆண்டு சமூகத்தில் காத்துருங்க. அழகா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. என் தேடுதல் எப்படி இருக்குது இந்த மாலை நேரத்தில்? ஸ்தோத்திரம். கர்த்தரை பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை. மூன்றாவது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மூன்றாவது சொல்றாரு பாருங்க, நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்தில் என்ன செய்ய தொடங்கினானோ. மூணாவது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நியாய பிரமாணம், தேவனுடைய கட்டளை, கற்பனையை தன் முழு இதயத்தோடு எசேக்கியா ராஜா செய்ய ஆரம்பித்தார். இந்த வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை கவனமாக படித்து தியானித்து அது வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்தை படிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் உண்மையாக இருக்கிறேனா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் வேலையில் உண்மையாக இருக்கிறேனா, நேரத்தில் உண்மையாக இருக்கிறேனா, ஆலயத்தில் ஆராதிப்பதில் ஜெபிப்பதில் உண்மையாக இருக்கனா, என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கனா, பிள்ளைகள் என் பேரண்ட்ஸுக்கு உண்மையாக இருக்கனா, நான் ஸ்கூலில் என் வேலை பார்க்குற இடத்துல என் வியாபாரத்தில் நான் எப்படி உண்மையாக இருக்கிறேன், ஊழியத்தில் எப்படி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் நல்லவர், அதை நான் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் ஆசை எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா நிச்சயமா ஸ்தோத்திரம். அவங்க பைபிள் சொல்லுது, அவன் சிற்றி பெற்றான், அவன் காரியம் ஜெயமா இருந்தது. பிள்ளைகளே, நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. நிறைய காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யணும், நிறைய காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த 3 காரியத்தை நீங்கள் மறந்துடாதீங்க, செய்யுங்க. ஒன்று, ஆலயத்தின் மேலே வாஞ்சை. ஆலய வேலைக்காக அர்ப்பணிங்க. ஆலயத்தின் மேலே வாஞ்சாய் தவனமாய் தாகமாய் இருங்க.
ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மனுஷன் ஒரு போதகருடைய ஒருவேளை போதகர் தலைவராய் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு தலைமைத்துவ பொறுப்புல இருந்து நடத்தினாலும் அவரை பார்க்கறதுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். தேவன் ஆராதிக்க ஆலயத்துக்கு போறீங்க, ஆமென் ஸ்தோத்திரம். அவருக்காக கொடுக்க போல தேவன் ஆலயத்தில் போய் கர்த்தரை கொடுக்க போறீங்க. அந்த எண்ணம் நல்ல எண்ணம் உருவாகட்டும். ஆலய வேலையை உற்சாகமா செய்யுங்க, ஆலயத்தில் ஊழியத்தை உற்சாகமா செய்யுங்க. ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவது, மனம் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு தேவனை தேடுங்க. அதிகாலையிலே தேவனை தேடுங்க. கர்த்தர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்தி சந்தி மதியான நேரங்கள்ல என் தேவனை தேடுகிறேன், ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் மகிமை. மூணாவது, வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து உங்க வாழ்க்கையில் நடந்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில் ஆண்டு நிச்சயமாய் காரிய சித்தியோ கர்த்தரால் என்னென்ன காரியத்தை நீங்க மனதில் வைத்து எதிர்பார்த்து ஜெபிக்கிறீங்களோ எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு வாய்க்க பண்ண அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஜெபம் பண்ணட்டா? வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. தேவையோடு இருப்பீங்கன்னா உங்க வலது கரத்தை உயர்த்திக்கோங்க. ஊழியக்காரன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அன்பு பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே காரிய சித்தியோ கர்த்தரால வரும். எசேக்கியாவுடைய ஆண்டவரே காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினீர். அவர் ஆலயத்தின் மேல தாகமாய் இருந்தார், தேவனை தேடினார். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே நியாயப்பிரமாணம் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து முழு இதயத்தோடு செய்தார். அதே போல எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தர் அதிகமாய் தேடணும், வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆண்டவரே ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை ஒவ்வொருவரும் கொடுப்பீராக. வியாதிப்பட்ட இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா வியாதிகள் எல்லா விதமான போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கி போவதாக. அற்புதமான சுகம் அருமையான ஒவ்வொரு பிள்ளைக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. தேவையோடு கரங்கள் உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகள் தேவை சந்திக்கப்பட, கடன் மாறட்டும், பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்க பண்ணுங்க, வீட்டு வேலைகள் ஆசீர்வாதமா நடந்து முடியட்டும். மேல் படிப்புக்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகள் பிசினஸ் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே புதிய வழிவாசல் திறந்து ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை 30, 60, 100 எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உதவி செய்யட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். God bless you. God bless you.